சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வந்து கொடியேற்றம், அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கோயிலுக்குள்ளே போய் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன சொந்த ஊரான சுதுமலையில் வந்து ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் கோயில் வந்து இன்றைக்கு கொடியேற்ற திருவிழாவுடன் ஆரம்பமாகி 22ஆம் தேதி வந்து தேர் திருவிழா, 23 தீர்த்த திருவிழாவோட வந்து கோயில் திருவிழாக்கள் நிறைவு பெறும். இதை இந்த கொடியேற்றத்துடன் ஆரம்பமான பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவை இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாருங்கள், காணொளிக்கு போகலாம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்த காணொலியை வந்து உங்களால் பார்க்க முடியும். தொடர்ந்து என்னுடைய காணொலியுடன் இணைந்திருங்கள். पूजाकर्मणि वच्चे सुभादक तंत्रलोप दुर्गलोप कामलोप नियमलोप श्रद्धालोप समस्तं संपूर्णं यदा शास्त्रानुष्ठितं सर्वं भगवती प्रीतिकरं पूजाकुर्वन्तो महान्तो अनुगृह्णन्तु अस्मिन् महोत्सवे आगताः संघोषणमंगलम போடுறா
வாழ்க்கையிலே 365 நாள் கூப்பிடுகின்ற பலர் இந்த மகோற்சவ காலத்திலே ஒழுங்காக வருகை தந்து கும்பிடுவதனால் கிடைக்கின்ற பலன். இந்த நல்ல பலனை சகல அடியவர்களும் அனுபவிக்க வேண்டும். புவனேஸ்வரி அம்பாள் அற்புதங்கள் வைத்த தெய்வம். இந்த அம்பாளுக்கு நேர்த்தி வைத்து நோயை விரட்டுவதும் துன்பங்களில் இருந்து விடுதலை பெறுவதும் தாங்கள் வேண்டிய வாழ்வை பெறுவதும் வழக்கம். சுதுமலை வாழ் மக்களுக்கு மட்டுமல்ல, பல ஊர் மக்களுக்கு இந்த கோயில் சொந்த கோயில், குல தெய்வம். எனவே பலர் திரண்டு வந்து கும்பிடுகின்ற சுதுமலை அம்பாளுடைய பெருந்திருவிழா இன்று இங்கே பால கைலாசநாதர்கள் சொன்னது போல மிகச் சிறப்பாக வேத சிவாச்சாரியர்கள் ஆசீர்வதிக்க ஆரம்பமாகி இருக்கிறது. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் எழுந்தருளி இருக்கின்றார்கள். உன்னதமான திருவிழாவாக அமையும். அப்படியான தொடக்கம் தொடங்கி ஆகவே அடியார்கள் எல்லோரும் இனிவரும் காலங்களிலே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த திருவிழாக்கள் எல்லாவற்றையும் சிறப்பித்து உங்கள் மனதிலே நீங்கள் நல்ல ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இங்கே ஒரு சில விடயங்களை பற்றி நான்